குரு கர்மா அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசியை சேர்ந்த நபர்கள், லக்னமா இருந்தாலும் இத நீங்க எடுத்துக்கலாம். மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள குரு கர்மான்னு சொல்லி சொல்றோம். இவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமை. அவங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கட்டும், இல்ல அவங்க என்ன வேணாலும் படிச்சிருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி நபர்கள நீங்க எங்க வுட்டாலும் போய் அந்த ஆர்கியுமென்ட்ட ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. ஓகே. வாயுள்ள புள்ள பொழச்சுக்கும். அந்த மாரி. ஆமா. அதே மாதிரி தான். எங்க விட்டாலும் அந்த ஆர்கியுமென்ட்ல ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி இல்லன்னா ஆட்டத்த கலைச்சுட்டு வந்துருவாங்க. அண்ட் நல்லா பாடம் எடுக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கு. குரு கர்மாக்கு நல்ல குருவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீச்சர் தான் இல்லையா? ஸோ நல்ல பாடம் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்குள்ள இருக்கும். இவங்க கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்றீங்க, இல்ல சொல்றீங்க அப்படின்னா, சூப்பரா கன்வே பண்ணுவாங்க. அது சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்களுக்கு புரியிற பாஷையில இவங்க சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளைன் பண்ற விதமா இருக்கட்டும், இவங்க புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மத்தவங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சூப்பரா போய் சேரும்.